ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு சின்ன படி தான். பித்தளையில் இருக்கக்கூடிய படி, 2 சைடும் பார்டர் வச்ச மாதிரி இருக்கக்கூடியது, நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடியது. அந்த காலத்தில் உள்ள படி, சின்ன சைஸ், 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு தான் இருக்கும். இது வந்து 400 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க, 400. அடுத்த பார்க்குறது சின்ன ஒரு தாம்பாளத்தட்டு தான். இது சைஸ் வந்து 8 இன்ச்சு இருக்கக்கூடியது, பித்தளை தாம்பாளம். 1.5 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு சைஸு, 800 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க, 800. அதிலே சைஸ் பெருசு சைஸ் ஒன்று இருக்கிறது. இது வந்து நல்லா ஒரு அடி இருக்கக்கூடியது, ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து சைஸ் ஒரு அடி இருக்கக்கூடியது, அதே ஹைட்டு வந்து 1.5 இன்ச்சு தான். இந்த பெரிய பீஸ் வந்து 1400 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 1400. தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டையுமே சேர்த்து போட்டிருக்கேன். சின்னது 800, பெருசு 1400. ரெண்டுமே ஒரே மாதிரி, அந்த டிசைனு பேட்டர்ன் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். சைஸ் மட்டும் இப்போதைக்கு 2 இது கிடைக்கவும் ரெண்டையும் போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான். நல்ல ஒரு வரும்பெல்லாம் மடக்கி விட்ட ஒரு சொம்பு. ஒரு 3/4 லிட்டர்கிட்ட பிடிக்கும் சைஸு, அளவு. தண்ணி மோந்து குளிப்பாட்ட கொள்ள, பாத்ரூமில் அந்த மாதிரி இதுகளுக்கு போட்டுக்கலாம். 5 இன்ச்சு சைஸ் உடையது, 800 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 800ங்க. சின்ன பொருள் எல்லாமே பீஸ் ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு வரோம், பெனிஃபிஷியலாக தான் கொடுத்துட்ருக்கேன். அடுத்ததாக பார்க்குறது ஒரு அடுக்கு சட்டி தான். பித்தளையில் இருக்கக்கூடிய அடுக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான அடுக்கு. என்னென்னா கீழேயும் மேலேயும் குறுகலாக இருக்கும், சென்டரில் கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஆப்பிள் துக்கூஸ் இருக்கும் இல்லையா, அந்த டைப்பில் இருக்கக்கூடியது. எப்போயாவது அந்த மாதிரி டைப் கிடைக்கும். இது ரெண்டுமே நல்ல கண்டிஷனில், நல்ல பளபளப்பில் இருக்கக்கூடியது. ஒன்று வந்து 3.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ், பெருசு வந்து ஒன்று. நல்ல வரும்பெல்லாம் அந்த பெருசில் இருக்கிறதுலாம் வரும்பெல்லாம் பார்த்தோம்னா அந்த காலத்து வரும்பை மடக்கி விட்டுருக்கும். ஒரு மாவிளக்கு சட்டி மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பூஜை அறையில் எதுவும் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 3.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது, பெரிய சைஸு. சின்னது வந்து 3 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு இருக்கக்கூடியது. ரெண்டையுமே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன், 1600ன்னு விலை கொடுக்குறேன். அந்த கண்டிஷன் எல்லாமே செட்டிநாடு பித்தளை அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு மஞ்சேன்னு இருக்கும். அந்த காப்பர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடியது. பித்தளை அப்படிங்கிறதே நிறையா பேர் கேட்குறாங்க. பித்தளைங்கிறது வந்து உங்களுக்கு காப்பரும் ஜிங்க்கும் கலந்த ஒரு அலாய் தான், தனி மெட்டல் கிடையாது. இதில் காப்பர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், 60-40 போடுவாங்க. அது காப்பர் கண்டென்ட் அதிகமாக அந்த காலத்தில் இருக்கிறதுனால தான் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு வெங்கல கூஜான்னு சொல்கிறக்கூடியது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதுவுமே ஒரு 3/4 லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடியது. இது எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தாங்க வரும். சின்ன சைஸ் ரொம்ப கிடைக்கிறது இல்லை கூஜாவில். நம்ம வாங்கின வாக்கில் போட்டிருக்கேன், ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்கும். நம்ம நிறைய ப்ராடக்ட் போட்டுகிட்டே இருக்கிறதுனால நம்மளால் தொடர்ச்சியாக எல்லாமே ஒரு தடவை வாஷ் பண்ணுறதோட அதுக்கு மேலே நம்ம பண்ண முடியறதில்ல. இந்த கூஜா வந்து 2300 ரூபா, 2300ன்னு விலை கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் ஒரு எண்ணெய் தூக்கு மாதிரி இருக்கக்கூடியது தான். இதுவும் நல்ல கனமாக இருக்குது, பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் வெயிட்டு கூட உள்ள அழுத்தமான பீஸு. இது ஒரு 1 லிட்டர்கிட்ட பிடிக்கும் கொள்ளளவு, 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நல்ல மேலே பிடிச்ச தூக்குனாலே தூக்குற அளவுக்கு நல்லா மூடி வந்து டைட்டாக இருக்கக்கூடியது. 1400 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 1400ங்க. அடுத்த பார்க்குறதும் ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கோவலை தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதுவும் பாத்ரூமில் போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த கோவலை நம்ம போட்டதுக்கப்புறம் நிறையா கேட்டிருந்தீங்க, அதனால் திரும்ப கிடைக்கவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சைஸ் 5 இன்ச்சு இருக்கக்கூடியது, 900 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 900ங்க. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் உள்ள இட்லி பாத்திரம் தான். இது வந்து நல்ல அந்த காலத்து இட்லி பாத்திரம், இப்போ உள்ளது கிடையாது. இதோட ஆனால் நல்ல கண்டிஷனில், நல்ல பளபளப்போட உள்ள ஈயத்தோடு இருக்கக்கூடியது. அந்த கைப்பிடியை பார்த்தோம்னாலே நமக்கு இது வந்து ரொம்ப பழமையானது. இப்போ நம்ம நிறைய இட்லி பாத்திரம் போட்டுட்ருக்கோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு டைப்பும் போட்டிருப்போம், அது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப பழசு, அந்த காலத்தில் உள்ளது. இது ஒரு மூடி கைப்பிடி மட்டுமே நமக்கு விரல் திக்னஸ்க்கு இருக்கும். 4 இட்லி மொத்தம் 8 இட்லி ஊற்றக்கூடியது, 2 அடுக்காக இருக்கிறது. இதில் இந்த மூடியிலையுமே உங்களுக்கு பார்த்தோம்னா அவ்வளோ கனமாக அந்த ஈயத்தோட இது வந்து அவ்வளோ கனமாக தெரியும் அந்த கைப்பிடி. அதே மாதிரி இட்லி சட்டிலையும் நான் ஒவ்வொரு தடவையும் பார்த்து தான் எடுப்பேன். இதுலேயும் பார்த்தோம்னா அந்த வரும்பு அழகாக மடக்கி விட்ருப்பாங்க. அதே மாதிரி அடியிலையும் எந்த ஒரு சின்ன புழங்குனதுக்கான இதெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷனில், அதாவது சொட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கக்கூடியது.
இட்லி பாத்திரம் வந்து உங்களுக்கு 3.5 கிலோ இருக்கக்கூடியதுங்க. கிலோ 1500 ரேட்டுக்கு தரேன். இதெல்லாம் வந்து இந்த ரேட்டுக்கு கிடைக்காது. கிலோ 1500 நான் 5400 விலைக்கு கொடுக்குறேங்க. 5400. அடுத்தா பார்க்குறது வந்து ஒரு பிளான்டர் தான். பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்டர், டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ஒரு செடியை எடுத்து முழுசாகவே இதுக்குள்ளே அப்படியே நம்ம தொட்டியோடையே வைக்கலாம். சைஸ் வந்து 9 இன்ச்சுக்கு 1 அடி இருக்கக்கூடியது. நல்ல அழுத்தமாக இருக்குது. நம்ம எவ்வளோ வெயிட் வச்சாலும் தாங்குங்கிற மாதிரி அழுத்தமாக இருக்கக்கூடியது. ஏன்னா அதுதான் நம்ம மண்ணோடு வைக்கும்போது வெயிட்டாக இருக்கும், அதை தாங்கணும். நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து ஹைட் வந்து 9 இன்ச்சு, அகலம் வந்து 1 அடி. கீழே வந்து ஹோலாக தான் இருக்கும். அது நம்ம தண்ணி வடிகிறதுக்கு அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி. தண்ணியை செடி இதுலேயே கூட நம்ம செடி மண் வச்சு நம்ம வளர்க்கலாம். அந்த ஹோலுக்கு மட்டும் ஏதாவது நம்ம அடைச்சிட்டு வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே பிளான்டர் தொட்டியோடையும் வைக்கலாம். இது வந்து உங்களுக்கு 2900 விலை கொடுக்குறேங்க. மேலேயும் கீழேயும் பார்த்தா அழகாக கம்பி கொடுத்து உருட்டி விட்ருக்கோம். நல்ல எவ்வளோ நாள் வேணாலும் புழங்கினாலும் அந்த தகடும் அழுத்தமாக இருக்குது, மேலே இருக்க அந்த வரும்பும் அழுத்தமாக இருக்குது, கனமாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்குது. இது அந்த பிளான்டர் வந்து 2900 விலைக்கு 2900ங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் ஒரு தூக்கு தான். இது வந்து குமிழ் தூக்குன்னு சொல்லக்கூடியது. குமிழ் மூடி உள்ளது. குமிழ் மூடி உள்ளது ரொம்ப இப்போ கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்க போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் குமிழ் மூடி உள்ளதை விருப்பப்படுறாங்க. பட் ரொம்ப அவைலபிள் கிடையாது, எப்போயாவது தான் கிடைக்கிது. சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸ் உடையது. நல்ல வெயிட்டும் கூட உள்ளதுங்க. அது 1600 விலை கொடுக்குறேன். 1600. அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வராகி அம்மன் சிலை தான். நல்ல அம்சமாக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வராகி அம்மன் சிலை. நல்ல பத்மபீடத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. சுற்றிலும் நல்லா அழகாக திருவாச்சி வச்சு, திருவாச்சியில் உங்களுக்கு திருவாச்சியும் நல்லா தெளிவாக இருக்கக்கூடியது. மேலே யாழி டிசைனு எல்லாமே நல்லாயிருக்கும் திருவாச்சியிலையுமே. சைஸ் வந்து உங்களுக்கு வாராகி அம்மனோட சைஸ் 5.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நல்ல திருத்தமாக இருக்கக்கூடிய சிலை. இது வந்து உங்களுக்கு அந்த சிலை வந்து உங்களுக்கு 4900 விலை கொடுக்குறேங்க. அம்மன் சிலை. நல்ல கனமாக நல்ல திருத்தமாக, முகமும் நல்ல திருத்தமாக இருக்கிற மாதிரி அம்சமாக இருக்குது. இதுக்கு வந்து கரெக்டாக ஒரு பொருந்துற மாதிரி ஒரு முக்காலியும் நம்ம இதில் போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க சேர்த்து வாங்கிக்கலாம், இல்லைன்னா தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். முக்காலி வந்து 4 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு சைஸ் உடையது. நல்ல கனமான முக்காலி, செட்டிநாடு சைடு உள்ள முக்காலி. இதுலேயுமே அந்த பாதத்துல எல்லாம் பேர்ட் டிசைன் மாதிரி இருக்கக்கூடியது. ஹைட் வந்து 4 இன்ச்சு, அகலம் வந்து 5.5 இன்ச்சு. நல்லா நம்ம இது கரெக்டாக அந்த சிலைக்கு பொருத்தமாக இருக்கிறதுனால சேர்த்து போட்டிருக்கேன். இது சிலை வந்து 4900 விலைக்கு கொடுக்குறேன். முக்காலி வந்து 3400 விலைக்கு கொடுக்குறேங்க. தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். 4900. முக்காலி வந்து 3400. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மத்து தான். இந்த மத்தும் ஒரு மர மத்துன்னு சொல்லக்கூடியது. அது சின்ன சைஸ். இது யூஸ்வலாக பெரிய சைஸ், ரொம்ப பெரிய சைஸில் தான் கிடைக்கும். சின்ன சைஸில் அவைலபிளே கிடைக்காது. இது நல்ல ஒரு சின்ன சைஸு, 1 அடி இருக்கக்கூடியது. வீட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து உங்களுக்கு அந்த மரத்துலேயே பார்த்தோம்னா அந்த ரேகை அதோடையே தெரியும். ஒரு சைடு இருக்கிற மரத்தோட ரேகை, இன்னொரு சைடு இருக்கிற மரத்தோட அந்த கீழே இருக்கிற மரத்தோட ரேகை அந்த தண்டு பகுதியிலையுமே அப்படியே போகும், கைப்பிடியிலையுமே. அதை வச்சு தான் நம்ம ஒரு மரம் ஒரே மரத்தில் குடஞ்சி செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறோம். இது வந்து உங்களுக்கு மேலேயுமே அதே மாதிரி டிசைன் இருக்கக்கூடியது. 1800 விலை கொடுக்குறேங்க. 1800. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய 2 பாத்திரம் தான். இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறது. சின்ன சைஸ் ஒன்று, பெரிய சைஸ் ஒன்றுன்ற மாதிரி போட்டிருக்கேன். கிடைக்காது இந்த மாதிரி. அது நம்ம வாங்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கட்டுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி போடுறோம். பார்த்து எடுத்துகிட்டு வந்து வீடியோக்கும் அழகாக இருக்கும், வாங்குறவங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கணும்னு. இது வந்து நல்ல ஏதாவது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு இந்த மாதிரி மங்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக குக்கும் பிராண்டு, இல்லைன்னா அந்த இங்கிலாந்து பிராண்டு இந்த மாதிரி இருக்கிறத வந்து சர்விங் குக்கிங் பர்பஸ்க்கே யூஸ் பண்ணலாம், அடுப்பில் வச்சு செய்கிறதுக்கு. இந்த செக்கோஸ்லோவாக்கியா மங்கு ஃபுல்லாக உங்களுக்கு சர்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 4.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு, சின்னது வந்து 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு. ரெண்டுமே வந்து 2600 விலை கொடுக்குறேன். ஒரு பீஸ் 1300, 2 சேர்த்து தான் விலை கொடுக்குறேன். 2600ங்க ஃபார் 2 பீசஸ். அடுத்தா பார்க்குறதும் அதே டைப்பில் இருக்கக்கூடிய மங்கு, பட் இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடியது, கொஞ்சம் கொள்ளளவு பெருசு, 5 இன்ச்சுக்கு 5.5 இன்ச்சு உள்ளது. கலர் ஒரே மாதிரி இருக்குங்கிறனால சேர்த்து போட்டிருக்கேன். இது அந்த 2 செட்டாக தான் கொடுக்குறேன். இது தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். இது ஒரு பீஸ் மட்டும் 1400.
அடுத்த பார்க்குறது ரோஸ்வுட் மரத்தில் உள்ள ஒரு டெக்கரேட்டிவ் பேனல் தான். இது வந்து மைசூர் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ரோஸ்வுட் மரத்தில் இன்லே ஒர்க்கில் செய்கிறது. இப்போ வந்து அப்படியே மாறி மாறி இப்போ என்னென்னா ப்ளைவுட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் முழுக்கவே வந்து அந்த மரம் வந்து ரோஸ்வுட், அடியில் இருக்க அந்த மரம் வந்து ஒரிஜினல் ரோஸ்வுட்டு, மேலே இருக்கிறது எல்லாமே இன்லே ஒர்க்கு. அந்த இன்லே ஒர்க்கில் அந்த சந்தெல்லாமே தெரியும், அவ்வளோ அழகாக அந்த கட் பண்ணியிருப்பாங்க. அந்த சந்தெல்லாமே அங்கே தெரியும். இந்த இடத்துல தெரியறது எல்லாமே சந்து, அதெல்லாம் குடஞ்சி அந்த கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி கை கால் அந்த முகம் எல்லாமே ரெடி பண்ணி கரெக்டாக அது உள்ளே வச்சு அமுக்கி அது பண்ணுறது தான் அது இன்லே ஒர்க்குன்னு சொல்லக்கூடியது. நம்ம ஹேங்கிங்க்கு நம்ம தான் ஹூக் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்படி கிடச்ச வாக்கில் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு 1800 1800 விலை கொடுக்குறேங்க. 9.5 இன்ச்சு சைஸ் உள்ள இது. அடுத்த பார்க்குறது ஒரு மரக்காவும் அதுக்கான ஒரு மூடியும் தான். மூடி தனியாக போட்டிருக்கேன், அடிஷ்னலாக போட்டிருக்கேன், வேணும்னா வாங்கிக்கலாம். கரெக்டாக பொருந்துற மாதிரி இருக்கவும் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு மூடி. ஒரு சைடு மட்டும் பாலிஷ் இருக்குது, இன்னொரு சைடு வேணால் உங்களுக்கு ஒரு கோட்டை வார்னிஷ் அடித்து அனுப்பிவிடுவோம். 450 415 கொடுக்குறேன் அந்த மூடி. அடுத்தா பார்க்குறது ஒரு மரக்கா தான். இது வந்து நல்ல பெரிய மரக்கா, தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பெரிய மரக்கா. மூடியும் தேக்கு மரம், அந்த காலத்தில் உள்ள பர்மா தேக்கு ரெண்டுமே. இன்றைக்கி வந்து மரம் கிடைக்கிறதே இவ்வளோ பெரிய மரம் எடுத்து உள்ளே குடஞ்சே செய்யணும். இன்றைக்கி இல்லை இதெல்லாம் செஞ்சாங்கனாலாம் இந்தளவுக்கு வந்து வாய்ப்பகுதியெல்லாம் வெடிச்சிரும். இந்தளவுக்கு அந்த இது வந்து இந்தளவு தெளிவாக இருக்காது. அந்த காலத்து மரங்கிறதுனால அவ்வளோ நல்லா இருக்குது. சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு சைஸு. 3800 விலை கொடுக்குறேங்க. இந்த மரக்காலாம் எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தான் வரும். ஏன்னா நிறையா பேர் வந்து விவரம் தெரியாமல் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், அதே இது இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே அந்த காலத்தில் கைவேலைப்பாடில் செஞ்சது தான். இந்தளவு கண்டிஷன் நாங்கள் எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே இப்போ அவ்வளோ செலக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவோம். ஏன்னா அந்தளவுக்கு கிடைக்காது. கிடைக்காத பொருட்களில் நம்ம பார்த்து தான் எடுத்துகிட்டு வருவோம். இந்தளவு கண்டிஷனே இப்போ நல்ல கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து 3800 விலை கொடுக்குறேன். 3800. ஏன்னா இன்றைக்கெலாம் அது செய்ய முடியாது. அந்த பழைய பொருட்களுக்கான அந்த அருமை தெரிஞ்சவங்களுக்கு தான் அதோட இது தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அதோட தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. விவரம் சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். 3800 அது மரம் மூடி வந்து 450. தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.